எப்பொழுதுமே நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, அதாவது தேசத்துக்காக ஜெபம் பண்ணினாலும் சரி, அல்லது அழிந்து போகிற ஆத்துமாக்காகவோ, தேசத்தின் தலைவர்களுக்காகவோ, இல்லை நம்முடைய குடும்பங்களுக்காகவோ நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எப்பயுமே நாம் நன்மையான காரியங்களை மாத்திரம்தான் அறிக்கை பண்ணுவோம் வாய்களால். உதாரணத்துக்கு, ஆண்டவர் எங்களுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்முடைய தேசத்தின் கடல் வளங்களை ஆசீர்வதிங்க, விவசாயத்தின் நிலப்பரப்புகளை ஆசீர்வதிங்க, தேசத்திய குடிகள் ஆசீர்வதிங்க, ஒரு நன்மை உண்டாகட்டும், ஒரு செழிப்பு உண்டாகட்டும். இப்போ நம்ம வந்துட்டு நம்முடைய குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணினா நாங்கள் சொல்லுவோம், ஒவ்வொரு காரியமாக கன்வர்ஸ் பண்ணுவோம். என்னென்ன விஷயம் உங்களோட குடும்பத்தில் தடைப்பட்டு போயிருக்கோ அதை அறிக்கை பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. என்ன தடைப்பட்ட வாசல்களை உடையுங்க ஆண்டவரே, அப்போ அந்த காரியங்களோட சமாதானத்தை தாங்க. ஒரு வேலைக்காக காத்திருக்க, அந்த வேலை என்ற வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் அது கிடைக்கணும். ஸோ எதுவாக இருந்தாலும், அது எந்த காரியம் இருந்தாலுமே நாம் நன்மையான காரியத்தையும் அடுத்தது செழிப்பான காரியத்தையும் எங்களுடைய இருதயத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியத்தை மாத்திருந்தான் என்ன செய்வோம், அதிகமாக நாம் வந்துட்டு அறிக்கை பண்ணி நாங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆனால் கவனிங்க பிரியமான பிள்ளைகளே, பரிசுத்தம் உள்ள வேதாகமத்தில் ஒரு தேவ மனுஷன் ஜெபிக்கிறாரு. அது எப்படிப்பட்ட ஜெபம் என்று சொன்னால், நன்மையையோ செழிப்பையோ அல்லது ஒரு நம்ம இருதயத்தை குளிர பண்ணுகிறதான காரியத்தை அவர் அறிக்கை பண்ணி ஜெபிக்காம, மாறாக ஒரு வேதனையை தரக்கூடிய காலத்துக்காக ஜெபிக்கிறார். ஆமென். யாக்கோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வாறே சொல்கிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாத படிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. 3 வருஷம் 6 மாதம். அப்போ கவனிங்க, எலியா ஒரு ஜெபம் பண்ணுறாரு. எப்படிப்பட்ட ஜெபம் பண்ணுறா? வேதம் சொல்கிறது, இந்த தேசத்தில் மழை வரக்கூடாது ஆண்டவரே. இப்போ மழை வரக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்கிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், மழை பெய்யாட்டிக்கு வந்துட்டு நம்முடைய தேசம் வாடி போயிடும், தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும், மிருகங்கள் சாக ஆரம்பிச்சிடும், விவசாயங்கள் பாதிக்கப்படும், அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர ஆரம்பித்திடும். மழை இல்லை, தேசமே வறட்சியில் இருக்கண்டா, அதில் அநேக நோய்கள் வியாதிகள் ஜனங்கள் மத்தியில் பரவ ஆரம்பிக்கும். அப்போ மழை பெய்யாத காலம் என்றது ஒரு 3 வருஷம் 6 மாதம். நம்முடைய தேசத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 3 வருஷம் 6 மாதம் நிலத்தில் மண்ணில் ஈரமே இல்லை என்று சொன்னால் என்னுடைய தேசத்தினில எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படும் நினைச்சு பாருங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் கூட நாங்கள் என்ன செய்வோம், அநேகமாக நாங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருப்போம். ஜனங்களுடைய வாழ்க்கையை ஸ்தம்பித்து போயிடும். இப்போ வேதம் சொல்கிறது, எலியா ஜெபிக்கிறாராம். எப்படிப்பட்ட ஜெபம்? தேசத்தில் மழை வரக்கூடாது. இந்த ஜெபத்துக்கு பரிசுத்த வேதாகமம் ஒரு பேர் கொடுக்குது. எப்படிப்பட்ட பேரண்டா, அவர் கருத்தாய் ஜெபித்தாராம். கருத்தாய் ஜெபித்த ஜெபமாம். வீணான வார்த்தை அலம்புகிறதோ எல்லாட்டிக்கு வந்துட்டு சும்மா ஜெபிக்கிற ஜெபம் இல்லை. அந்த ஜெபம் கருத்தான ஜெபமா, கருத்தான ஜெபம், earnestly prayer, கருத்தாய் ஜெபித்தாராம். உண்மையான ஜெபம் என்று வேதம் அந்த வார்த்தையில அந்த எலியா ஜெபித்த ஜெபத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க பிரியமான பிள்ளைகளே, இப்ப அவர் ஜெபிக்கிற காரியம் ஒரு வேதனையை கொண்டு வரத்தக்கதான ஒரு காரியம். ஆனா வார்த்தை சொல்லுது அது கருத்தாய் ஜெபிக்கப்பட்ட ஜெபமாம் என்று. இன்றைக்கு நாம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே தேசத்துல ஒரு பஞ்சம் வரணும், அப்படி யாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்பீங்களா? நீங்க கடைசி வரைக்கும் ஜெபிக்க மாட்டீங்க. ஆண்டவர் தேசத்தில் நெருக்கம் வரட்டும் அப்படி ஜெபிப்பீங்களா? அப்படி ஜெபிக்க மாட்டீங்க. அப்படி யாரும் நம்மள யாரும் ஜெபிச்சா உடனே என்ன சொல்லிடுவாங்க, இவங்க பிசாசுடைய ஆவியில ஜெபிக்கிறாங்க, இது புல, இதுக்கு என்ன இப்படி எல்லாம் புதுசாக ஜெபிக்கிறாங்க, யாரும் அழிவு வரணும்னு ஜெபம் பண்ணுவாங்களா? ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் யார் ஜெப காரியங்களை செஞ்சாலும் எதுக்கு ஜெபிச்சாலும் நன்மையான ஒரு பாதையை திறக்கும்படியாக தான் ஜெபிப்போமே ஒழிய ஒரு துக்கம் வரணும் வேதனை வரணும்னு நம்மளை யாருமே ஜெபிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க எனக்கு அருமையான பிள்ளைகள், இந்த இடத்துல எலியா ஜெபிக்கிறாரு, மழை வரக்கூடாது. வார்த்தை சொல்லுது அது கருத்தாய் ஜெபிக்கப்பட்ட ஜெபமாம் என்று. அடுத்த வசனத்தை கவனிப்போம். 18ஆம் வசனம், மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை கொடுத்து. 3 வருஷத்துக்கு பிறகு எலியா திருப்பி ஜெபிக்கும் பொழுது மறுபடியும் மழை பெஞ்சுதான். பூமி என்ன செய்தது? ஈரம் வந்து மண்ணில் படும் பொழுது பூமி தன்னுடைய பலனை கொடுக்க ஆரம்பித்தன்னு வார்த்தை சொல்லுது. அப்போ கவனிங்க எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த இடத்துல 2 காரியம்
காரியத்தை நாங்க பார்க்கணும். எலியா மழை வரக்கூடாதுன்னு ஜெபித்த அந்த சம்பவம் எப்படிப்பட்டது என்பதை குறித்தும், அந்த மழை வரணும் என்று ஜெபித்த அந்த சம்பவம் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் தெளிவா இந்த பிபிலிக்கல் கண்டெஸ்ட்டை நாங்கள் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா மாத்திரம்தான், வேதத்தின் அடிப்படையில் வார்த்தையின் பிரகாரம் சரியா நாங்கள் புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் உங்களாலையும் என்னாலையும் கருத்தாய் ஜெபம் பண்ண முடியும். இன்றைக்கு நம்மள அநேகர் தேசத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீங்க, தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறீங்க, தேசத்துல ஒரு மாற்றம் வரணும்னு நாம விரும்புகிறோம். தேசத்தின் தலைவர்கள் மத்தியில, தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தின் மத்தியிலும் ஒரு மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகணும் என்று நம்மள அனைவரும் பிரயாசத்தோடு ஜெபிக்கிறோம். அப்ப நன்மை வரணும், ஆசீர்வாதம் வரணும், ஒரு உயிர்மீழ்ச்சி உண்டாகணும் என்று நம்ம கன்வெர்ஸ் பண்ணி அறிக்கை பண்ணி ஜெபிக்கிற இன்டென்ஷன் நோக்கம் என்ன? என் தேச ஜனங்கள் வாழ்வு பெற வேண்டும், எங்க தேசம் நல்லா இருக்கணும். அதுல நோக்கம் சரி பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் பட் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயில கருத்தான ஜெபங்கள் உண்டாக வேண்டும். நாம் கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரைட். அப்ப இந்த இடத்துல எலியா எப்படி ஜெபித்தாரு மழை வரக்கூடாதுண்டு? மறுபடியும் அவர் ஜெபிக்கிறாரு மழை வரணும் என்று. அவர் ஒவ்வொரு முறை 2 தடவை ஜெபம் பண்ணும் பொழுதும் அவருடைய ஜெபத்துக்கு ஏற்ற பதில்கள் கொடுக்கப்படுகிறது. வேதம் சொல்கிறது அது கருத்தாய் ஜெபிக்கப்பட்ட ஜெபம், இஸ் earnestly prayer என்று. நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து என்னோட கூட அந்த வார்த்தையில திருப்பிக் கொள்ளுங்க. கிலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ராஜாக்கு முன்னுக்கு போய் சொல்றாரு, என்னுடைய வாக்கின்படியே அன்றி இனிமேல் இந்த தேசத்தில் என்ன நடக்காது, மழை பெய்யாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்ப எல்லாரும் இந்த இடத்துல கவனிங்க. எலியா சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான், அவருக்கு முன்னால நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பேரால நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன். என்ன? இனிமேல் 3 வருஷம் 6 மாத காலப்பகுதி இந்த தேசத்துல மழையோ பனியோ எந்த ஈரப்பதனோ இருக்காது. அப்ப 2ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. 2வது முறை கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி சொல்லப்படுது, ஐயா நீ என்ன பண்ணு, கேரித் ஆற்றங்கரைக்கு போய் தங்கியிரு, அந்த ஆற்றங்கரில் போய் ஒளித்து கொண்டிருன்னு கர்த்தர் சொல்றார். ஆற்றங்கரில் ஒளித்து கொண்டிருக்கும் பொழுது மிகுந்த பஞ்சங்கள் நெருக்க ஆரம்பித்ததால் அந்த ஆற்றங்கரை வத்தி போயிட்டு, அப்ப வார்த்தை சொல்லுது, அந்த நாட்களை கர்த்தர் என்ன பண்ணாரா, பஞ்ச நாட்களிலும் தன்னுடைய ஊழியக்காரனை கர்த்தர் காகங்களை கொண்டு போஷித்தார் என்று வார்த்தைகளில் சொல்லப்படுகிறது. சரி, இப்ப கேரித் ஆற்றங்கரில் இருக்கும் பொழுது மறுபடியும் 3வது விசை எலியாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாக்கப்படுது, பேசப்படுது. 8வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. இப்ப 3ஆம் விசை தேவனுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி சொல்லப்படுது, ஐயா சாரிபாத் என்னும் ஒரு ஊர்ல நீ புறப்பட்டு போ, அந்த ஊர்ல ஒரு விதவைய நீ தங்கும்படியாகவும் நீ சாப்பிடும்படியாகவும் ஒரு விதவையிட வீட்டை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். இப்ப 3ஆம் விசை தேவனுடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகுது. கர்த்தர் சொன்னபடி அவர் என்ன பண்றாரு, சாரிபாத் ஊர்ல அந்த விதவையிட வீட்டுக்கு போறாரு. அப்ப கவனிங்க பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எலியா தன்னுடைய சுயமாகவோ தன்னுடைய இருதயத்தின் விருப்பத்தின்படியோ அவர் எந்த காரியத்தையும் பண்ணல. ராஜாக்கு முன்னால போய் நிக்கிற காரியமா இருக்கலாம் சரி, தேசத்துல நீ மழை வராதுன்னு சொல்லுகிற காரியமா இருக்கலாம் சரி, அதற்கு பின்பு அவர் புறப்பட்டு போன கேரிட் ஆற்றங்கரையின் சம்பவமா இருக்கலாம் சரி, அதுக்கு பிறகு அவர் புறப்பட்டு போகிற சாரிபாத் ஊரா இருக்கலாம் சரி, எல்லா இடத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலையுமே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி எவ்ரி டைம் தேவ சத்தம் அவனுடைய காதுகளில் கேட்கப்படும் பொழுது அந்த காரியத்தை அவன் அறிந்து தேவன் இப்ப என்னத்தை சொல்றாரு, அடுத்தது நான் என்ன செய்யறது, அடுத்த இந்த தேசத்துல எந்த காரியம் நடக்கிறது அவருக்கு சித்தமா இருக்கு, அவருக்கு பிரியமா இருக்கு என்னும் காரியத்தை எலியா மிகவும் தெளிவாய் அறிந்து கொண்டவராக எவ்ரி டைம்
அவர் ஜெபம் பண்ணி தேவனுடைய சித்தத்தை செய்கிற தேவ மனுஷனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த கேரித் ஆற்றங்கரைக்கு போன சம்பவமா இருக்கலாம் சரி, அல்லது சாரிபாத்தூர்ல இருக்கிற அந்த அம்மாட வீட்டை விதவையோட வீட்டுல போன காரியமா இருக்கலாம் சரி, எந்த காரியமா இருந்தாலும் எனக்கு அருமையான பிள்ளைகளே, எலியாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாக்கப்பட்ட பிற்பாடுதான் அவர் என்ன பண்றாரு, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவர் புறப்பட்டு போறார். ஆமென். அப்ப இந்த இடத்துல ஒவ்வொரு முறையுமே தேவ சத்தத்தை கேட்டுத்தான் ஓடி இருப்பார் என்று சொன்னால், இந்த இடத்துல ஒவ்வொரு முறையுமே அவர் தேவ சத்தத்தை கேட்டுத்தான் போயிருப்பார் என்று சொன்னா, அவர் ராஜாக்கு முன்னால போய் நிற்கும் பொழுதும் தன்னுடைய சொந்த சுயத்துல மாம்சத்துல போய் கடைசி வரைக்கும் நின்று இருக்க மாட்டாரு. ஏனண்டா வார்த்தை தெளிவா சொல்லுது, நான் சாதாரணமானவன் அல்ல, நான் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்னால நிற்கிற மனுஷன், என்னோடு அவர் பேசுறாரு. இப்ப அவருடைய ஜீவனை கொண்டு நான் கட்டளையிட்டு சொல்றேன், தேசத்துல இனி மழை பெய்யாது. எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த இடத்துல எலியா ராஜாவுக்கு முன்னால போய் தேசத்துல மழை பெய்யாதுன்னு சொல்றாருன்னு சொன்னா, அது எலியாவின் வார்த்தை அல்ல, அது தேவனுடைய சத்தமாயிருக்கிறது. கர்த்தர் அந்த நாட்களை தேசத்தை என்ன காரியத்துக்குள்ள கொண்டு போக வேண்டும் என்று தேவன் திட்டம் பண்ணினாரோ, அந்த திட்டத்தின்படி இந்த தேவ மனுஷன் செயல்படுகிறது எங்களால வார்த்தை கூடாக வார்த்தையின் ஆதாரத்தோடு பார்க்கக்கூடிய பிரகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, அப்ப எலியா மழை வரக்கூடாதுன்னு ஜெபிக்கிறாருண்டா, அங்க இவருடைய சொந்தத்துல சுயத்துல மாம்சத்துல மழை வரக்கூடாது அப்படி ஜெபிக்கல. கர்த்தர் இந்த நாட்கள்ல தேசத்துல மழை வராதபடிக்கு வானத்தை அடைத்து போட அவர் சித்தமா இருக்கிறார் என்று எலியா அறிந்து கொண்ட பிற்பாடு கர்த்தர் சொல்றார், எலியா நீ ராஜாக்கு முன்னால போ, இந்த கட்டளையை பிறப்பி. இந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் அந்த ராஜாவுக்கு முன்னால போய் நிற்பதற்கு முதல் கர்த்தருடைய சத்தத்தை அவர் பெர்ஃபெக்டா சரியா தெளிவா பெற்றுக்கொண்ட பிற்பாடு, ரெண்டு சினாரியோ. முதலாவது தேவனுடைய சத்தத்தை கேட்கிறாரு, அடுத்த ரெண்டாவது காரியம் ராஜாக்கு முன்னுக்கு போய் நிற்கிறாரு. வடிவாக்கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிற்பாடு தேவனுடைய இருதயத்தின் விருப்பத்தை இந்த தேவ மனுஷன் அறிந்த பிற்பாடும் ராஜாவுக்கு முன்னாலவே அவர் நிற்கிறாரு. இந்த ரெண்டு காரியத்துக்கு நடுவுல நடைபெறுகிற விஷயம் தான் என்ன, அவர் தேசத்துல மழை பெய்யாதபடிக்கு ஜெபிக்கிற காரியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவருமே தேசத்துல ஒரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம் என்று சொன்னா, அது முதலாவது கட்டம் அல்ல, அது ரெண்டாவது ஸ்டெப், ரெண்டாவது படிமுறை. அப்ப முதலாவது கட்டம் என்ன என்று கேட்டா, முதலாவது இந்த காலத்துல தேவனுடைய இருதயத்தை நாம் முதலாவது புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். தேவன் இந்த நாட்கள்ல தேசத்துல அவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறார் அதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடனான உறவுல இருந்து, ஃப்ரம் த ரிலேஷன்ஷிப் வித் த ஃபாதர் காட், பிதாவுடனான உறவுல இருந்து நாங்கள் அதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது காரியம் அறிந்து கொண்ட பிற்பாடு அதற்கேற்ற பிரகாரம் இரண்டாவது ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆமென். அப்ப கருத்தாய் ஜெபிப்பது என்றால் என்னன்னு சொன்னா, சாபத்தையோ துக்கத்தையோ வேதனையோ தேசத்தை மேல அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறது இல்ல, கருத்தாய் ஜெபிக்கிறது. ஆசுவாத்தை மட்டுமே ஜெபிக்கிறது இல்ல, கருத்தாய் ஜெபிக்கிறது. கருத்தாய் ஜெபிப்பது என்றால் என்னவென்று சொன்னா, பிதாவின் இருதயத்தை புரிந்து கொண்ட பிள்ளைகளாக அவர் இந்த நாட்கள்ல தேசத்தை என்னத்தை செய்ய அவர் சித்தமா இருக்கிறாரோ அதை அறிந்து கொண்டவர்களாக நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் கருத்தாய் ஜெபிப்பது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் நம்ம கருத்தாய் ஜெபிக்கிறோம்? ஆமென். இன்னைக்கு அநேகர் எப்படி ஜெபிக்கிறோம்? நாங்க கேள்விப்படுகிற காரியத்தை வைத்து, பார்க்கிற காரியத்தை வைத்து நம்ம ஜெபிக்கிறோம். இல்லாட்டி செய்திகள்ல, நியூஸ்ல, சோசியல் மீடியால பார்க்கறது, ஐயோ இப்படி ஒரு விஷயம் நடக்குதா, ஐயோ இப்படி ஒரு காரியம் நடக்குதா, கட்டாயம் நாங்கள் இதுக்கு ஜெபிக்கணும். பிள்ளைகளே, நீங்க எதை ஜெபிக்கணும்ன்றத உலகம் உங்களுக்கு ரிப்போர்ட் தரக்கூடாது. நீங்க எதை பார்த்து ஜெபிக்கணும், எதை ரிசீவ் பண்ணி ஜெபிக்கணும் என்னும் காரியத்தை உலகமோ சோசியல் மீடியாவோ இலங்கை அரசாங்கமோ இந்திய அரசாங்கமோ உலக நாட்டு அரசாங்கமோ உங்களுக்கு கொடுக்க கூடாது. ராஜாங்கங்கள் கொடுக்கிற காரியத்தை பற்றி நீ ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது இது எல்லாவற்றுக்கு முதல் உறவுல இருந்து பிதா என்னத்தை சொல்றாரோ அந்த காரியத்தை பெற்று நாமங்கள் உதடுகளை விரிவாய் திறக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, அது கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபம், earnestly prayer.
ஆமென். உண்மையான ஜெபம். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு பிள்ளைகளாய நாங்க சும்மா ஒரு காரியத்தை பார்த்துட்டு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு நாங்க யாரும் சொல்ற காரியத்தை கேட்டுட்டு போய் ஜெபம் பண்ணுகிறவர்களா இராமல் உறவுல இருந்து பெற்றுக்கொண்டு எனஸ்லியா உண்மையா கருத்தாய் ஜெபிக்கிறவர்கள் நாங்கள் இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்துல ஜெபம் என்னும் போராயுதம் இந்த வான மண்டலத்துல அளவுக்கு அதிகமாய் பயன்படுத்தப்பட வேண்டும். எனக்கு அருமையான பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது நம்முடைய போராயுதங்கள் அரண்களை மூலமாக்க வல்லமை உள்ளதா இருக்கு. எவ்ரி ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராங் ஹோல்ஸ், ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற சகல அரண்களை நிர்மூலமாக்குகிற வல்லமை உள்ள ஜெபங்களா இருக்க வேண்டும். கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபம். அப்ப இந்த எலியா என்ன பண்றாரு? கர்த்தருடைய வார்த்தையின்படித்தான் என்ன பண்றாரு? ராஜாக்கு முன்னால போய் நிற்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல எலியாவை கொண்டு தேவன் நடத்துகிற அந்த சம்பவத்தை நீங்க தெளிவா பாருங்க, தெளிவா கவனித்து பாருங்க. தேசத்துல மழை பெய்து கொண்டிருந்த நாட்கள்ல, ஆசீர்வாதம் இருந்த நாட்கள்ல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களா இருந்தார்கள். பயங்கரமான பாகால் வழிபாடு, ஐடல் வர்ஷிப் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்தது. இஸ்ரவேலுக்குள்ள இருந்த எல்லாருமே பாகாலுக்கு பின்னால போக ஆரம்பித்தார்கள். ராஜாவை பார்த்து பயப்பட ஆரம்பித்தார்கள். கர்த்தரை துதிக்க வேண்டிய, கர்த்தருக்கு தூவங்காட்ட வேண்டிய, தேவனுக்கு பலிட வேண்டிய கர்த்தருடைய ஜனங்கள் துணிகரமாக விக்கிரக ஆராதனைக்குள்ள போக ஆரம்பித்தார்கள். ராஜாவை பார்த்து பயத்துல. ஜெசபேல் அன்றைக்கு தேசத்தை கட்டி ஆண்டு கொண்டிருந்தாள். ஒரு பொல்லாத ஒரு பலவானுடைய கிரியைகளுக்குள்ள அன்றைய தேசம் கட்டப்பட்டிருந்தது. அவ இந்த நாட்கள்ல தேவன் ஒரு காரியத்தை திட்டம் பண்றாரு. இப்படியே இருக்கிறவர்ல நான் தொடர்ந்து இன்னும் ஆசீர்வதிச்சா இன்னும் தான் பாவத்தை பண்ண போறான். அப்ப நான் என்ன செய்ய போறேன்? ஒரு நெருக்கத்தின் காலத்தை தேசத்துக்குள்ள கொண்டு வர போகிறேன். ஹல்லேலூயா. இத தேவன் திட்டம் பண்ணி ஒரு நெருக்கத்துக்குள்ள கர்த்தர் தேசத்தை கொண்டு போறார். இந்த நெருக்கத்தின் காலத்துக்குள்ள தேசம் போன பொழுது மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை என்ன 3 வருஷத்துக்கு பிறகு எலியாவுக்கு உண்டாகுது. 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. அநேக நாள் சென்று 3 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, மறுபடியும் கர்த்தர் தான் பேசுறாரு. எலியாவா டப்புன்னு வலிக்கிட்டு போகல. மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளை இடுவேன் என்றார். கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் எலியாவுக்கு பேசப்படுது. என்ன எலியா, ஐயா நீ வலிக்கிடு, நீ சாரிபாத்தூர்ல இருந்து இந்த விதவையை விட்டு இந்த 3 வருஷத்துக்கிட்ட நீ இருந்தது போதும், இப்ப போய் ஆகாப்புக்கு முன்னால நீ உன்னை காண்பி, நான் என்ன செய்ய போறேன்? மறுபடியும் தேசத்துல மழையை கட்டளையிட போகிறேன். இப்ப இந்த இடத்துக்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள் அநேகர் அறிஞ்சிருக்கிறீங்க. தொடர்ந்து இஸ்ரவேலுடைய ஜனங்கள், எலியா, ராஜாவை சேர்ந்தவனுடைய கூட்டத்தார், தீர்க்கதரிசிகள், அதாவது பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் முதல் கொண்டு எல்லாரும் கர்மேல் பர்வதத்துல கூடுறாங்க. ஆமென். இப்ப அந்த கர்மேல் பர்வதத்துல 2 பலிபீடங்கள் எழுப்பப்படுது. ஒன்று பாகாலுக்குரிய பலிபீடம், அடுத்தது இஸ்ரவேலின் பலிபீடம். வேதம் சொல்லுது இஸ்ரவேல் எனும் ஒரு பலிபீடத்தை எலியா உண்டு பண்ணினானாம். பாருங்க 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31வது வசனத்தை. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு 31வது வசனம், உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி. ஆமென். இப்ப ஒரு பலிபீடம் தகர்க்கப்பட்டு போயிருக்கு. அந்த பலிபீடத்தை மறுபடியும் எலியா செப்பனிட்டு அந்த பலிபீடத்துக்கு இஸ்ரவேல் என்னும் பெயரை வைக்கிறார். இன்னைக்கு நாம யோசிக்கிறோம், ஒரு பலிபீடத்தை உடைக்கப்பட்ட ஒரு பலிபீடத்தை எலியா மறுபடியும் கட்டி போட்டு அதுக்கு இஸ்ரவேல் பெயரிட்டாருன்னு நம்ம யோசிப்போம். அப்படி இல்லை பிரியமான பிள்ளைகளே. அந்த இடத்துல உடைக்கப்பட்டிருந்தது இஸ்ரவேல் என்னும் ஒரு பலிபீடம் மட்டுமில்லை, இஸ்ரவேல் என்னும் கர்த்தருடைய சந்ததியினுடைய ஜனத்தினுடைய நம்பிக்கை, விசுவாசம் உடைக்கப்பட்டு போயிருந்தது. அப்ப இந்த நெருக்கத்தின் காலத்தை கர்த்தர் தேசத்துக்கு கொடுத்ததன் காரணம் என்னண்டா, உடைந்து போயிருக்கிற தன்னுடைய ஜனத்தை இன்னும் நொறுக்கி உடைச்சு அவருடைய பாவமான வழிகளுக்குள்ள அவர்களை மறுபடியும் கொண்டு போய் வைப்பதற்காக அல்ல, அந்த ஜனத்தை தன் பக்கமாய் திருப்புவதற்காக அந்த நெருக்கத்தின் காலத்தை, மழை பெய்யாத காலத்தை அவன் என்ன பண்றாரு, அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வராரு. இது வெளிப்பிரகாரமா பிசிக்கலா வெளியரங்கமான வறட்சி காணப்பட்டாலும் ஸ்பிரிச்சுவலா அந்த இடத்துல ஜனங்களுடைய இருதயங்கள் உடைந்து போனதாக இஸ்ரவேலுடைய தேவனுடைய தீர்க்கதரிசிகள் குகைகளுக்குள்ள ஒளிந்து வாழ்ந்த காலமா இருந்தது. வேதம் சொல்கிறது ஒபதியா என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரன் 100 தீர்க்கதரிசிகள், 50 தீர்க்கதரிசி 50 தீர்க்கதரிசி என்று 2 குகைகளுக்குள்ள இந்த 100 தீர்க்கதரிசிகளை ஒளித்து வைத்தானாம். ராஜா கண்டா, ஜெசபேல் அறிஞ்சாலண்டா
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் கொலை செய்யப்பட்டுருவாங்க. பயந்து போய் கடவுளுடைய ஜனங்கள் நம்பிக்கை இழந்து போன காலம்தான் அந்த காலம். இந்த காலத்துல மறுபடியும் தேவன் நம்பிக்கையை கொடுக்கும்படியா என்ன பண்றாரு, தேசத்துக்குள்ள ஒரு நெருக்கத்தின் காலத்தை ஆண்டவர் கட்டவிழ்க்கிறார். ஆமென். ஒரு பஞ்சம் கடந்து வருது தேசத்துக்குள்ள. இந்த இடத்துல இருக்கிற வேதாகம சம்பவத்தை, இந்த பிபிலிக்கல் கண்டெஸ்ட் நம்ம சரியா வார்த்தை கூடாக புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளே. இப்ப இந்த இடத்துல மழை பெய்யக்கூடாதுன்னு எலியா சொல்லி போட்டு பிறகு ஒவ்வொரு நாளும் போய் ஆண்டவரே மழையை கொடுங்கண்டு எலியா ஜபிச்சு கொண்டு இருக்கல. தேவனுடைய கரத்தின் கிரிகை தேசத்துல நடக்கிறதுக்கு எலியா விட்டு கொடுக்கிறாரு. ரெண்டாவது, அவர் சும்மா ஜெபிக்கிற மனுஷனா இல்லாமல் கர்த்தர் என்னத்தை இந்த காலத்துல செய்யறாருன்றத அறிஞ்சு நிதானித்து ஜெபித்தாரு. அதனால வேதம் சொல்றது எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று. ஆமென். பாருங்க, இந்த இடத்துல அந்த கர்மேல் பர்வதத்துல கர்த்தர் எலியாவை கொண்டு ஒரு பலிபீடத்தை கட்ட வைக்கிறார். அந்த இடத்துல எலியா அந்த பலிபீடத்தை கட்டி போட்டு வேதம் சொல்கிறது, அந்த பலிபீடத்துக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தாராம். இஸ்ரவேல் என்று பெயர் வைத்த பிற்பாடு எலியா வானத்தை பார்த்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது வானத்துல இருந்து ஒரு அக்கினி இஸ்ரவேல் என்னும் ஒரு பலிபீடத்தின் மேல ஊற்றப்படுது. ஒரு எலியா கட்டினா ஒரு பலிபீடத்தின் மேல ஊற்றப்படல, இஸ்ரவேல் என்று பெயரிடப்பட்ட பலிபீடத்தின் மேல ஊற்றப்படுது. இதில் ஆவிக்குரிய அர்த்தம் என்னண்டா, ஒரு பலிபீடத்தின் மேல ஒரு அக்கினி பிசிக்கலா ஊற்றப்படுது, ஆனா அங்க ஸ்பிரிச்சுவலா இஸ்ரவேல் என்னும் ஒரு சந்ததி மேல கர்த்தர் தன்னுடைய அக்கினியை போடுகிறார். பிசிக்கலா ஒரு 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 பலிபீடம் பற்றி எரியுது. எப்படி ஒரு பலிபீடம் பிசிக்கலா அன்னைக்கு பற்றி எரியுதோ, அட் த சேம் டைம் அதே நேரத்துல இஸ்ரவேல் சந்ததி அன்னைக்கு தேவ அக்கினியினால நிரப்பப்பட ஆரம்பிக்குது. ஒரு சந்ததி மேல தேவனுடைய அக்கினி ஊற்றப்படுது. அதற்கு பிறகு ஆண்டவர் என்ன பண்ற, எலியாவின் இருதயத்தை திருப்புறார். என்ன, நான் மழையை இப்ப கொடுக்க போறேன் தேசத்துல. ஆமென். நீங்க தொடர்ந்து அந்த அதிகாரத்துல கடைசி வசனங்களை படிச்சீங்கன்னா தெரியும். 41வது வசனத்துல எலியா ஆகாபை பார்த்து சொல்றாரு, அதாவது கீசோன் ஆற்றுல பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்ட பிற்பாடு இந்த ஆகாபை பார்த்து எலியா சொல்றாரு, என்ன பண்ணு ராஜா, நீ போய் போஜனம் பண்ணி நீ பந்தி அமர்ந்து கொள்ளு, கர்த்தர் மழையை கொடுக்க போகிறார். கவனிங்க 41வது வசனம். எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும் பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றானா. இப்ப கவனிங்க பிரியமான பிள்ளைகளே, இப்ப 2வது முறை எலியா ஜெபிக்க போறார். முதல் முறை ஜெபிச்சாரு மழை வரக்கூடாதுண்டு, அது அவரா ஜெபிக்கல. தேவன் அன்னைக்கு தேசத்துல என்ன காரியத்தை செய்ய சித்தமா இருந்தாரோ அதை நிதானிச்சு, அதை டிசைன் பண்ணி நிதானித்து அறிந்து ஜெபிக்கிறார். அதாவது நான் தெளிவா சொல்லியிருந்தேன், கர்த்தருடைய கிரியை அவர் முதலாவது அறிஞ்சு கொள்றாரு, உறவுல இருந்து பெற்றுக்கொள்றாரு. 2வது அதுக்காக ஜெபம் பண்றாரு. 3வது அதற்குரிய ஊழியத்தை பண்றாரு. ஆகாபு முன்னு போய் தன்னை காண்பித்து அங்க ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். அதே காரியம் தான் இப்ப மறுபடியும் நடக்குது. சாரிபாத்தூர்ல இருந்த விதவையுடைய வீட்டுல எலியா இருக்கும்பொழுது தேவன் ஒன்றொன்றா பேசுறாரு. நீ இப்ப எங்க போகணும், நீ யாரை சந்திக்கணும், அடுத்த நீ என்ன பண்ணணும், கர்மேல் பர்வத்துல ஏறு, அங்க ஒரு பலிபீடம் உடைக்கப்பட்டிருக்கு, அதை மறுபடியும் நீ, வேதம் சொல்லுது கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் எலியா செய்தானா. 36வது வசனத்தை பாருங்க. அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசி எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். ஆமென். எலியா பலிபீடத்தை உண்டு பண்ணி போட்டு கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நானா மாம்சத்துல வந்து இப்ப இந்த இடத்துல நிக்கல ஐயா, நீங்க என்ன நீங்க போக சொன்னீங்க, ராஜாவுக்கு முன்னுக்கு போக சொன்னீங்க, ஒபதியாவை பார்த்தேன், ராஜாவை பார்த்தேன், கர்மேல் பர்வதத்துக்கு வந்தேன், ஜனங்களை பார்த்தேன், ஜனங்களை வார்த்தையை கொண்டு கட்டினேன், பலிபீடத்தை நாங்க சேர்ந்து கட்டினோம். எலியா தெளிவா சொல்றாரு, ஆண்டவரே, நான் என் சுயமா இங்க வரல, என் சுயமா இந்த காரியத்தை நான் பண்ணல ஐயா, நீங்க சொன்னீங்க, அதை நான் செஞ்சிருக்கிறேன். கவனிங்க, இந்த வார்த்தை மிக தெளிவா சொல்றது என்ன, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் உம்முடைய வார்த்தையின்படிதான் நான் செஞ்சிருக்கிறேன், அதை நீங்க உறுதிப்படுத்தி இப்ப அதை இங்க என்ன பண்ணுங்க, விளங்க பண்ணுங்கன்னு எலியா சொல்றார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அநேகர் யோசிக்கிறேன், நான் எலியாவை போல ஒரு ஊழியத்தை பண்ணணும், எலியா அக்கினி இறக்கின மாதிரி நானும் இறக்கணும். பிள்ளைகளே, அங்க எலியா இல்ல அக்கினியை இறக்கினது. வேதாகமத்தை நம்ம வார்த்தையை சரியா புரிஞ்சு கொள்ளணும். அங்க அக்கினியை ஊற்றினது கர்த்தர். எலியா செஞ்சதெல்லாம் ஒன்று மாத்திரம் தான், என்ன, தேவன் சொன்னதை செய்தான்.
இன்றைக்கு கர்த்தர் எங்களை கொண்டு பெரிய ஊழியத்தை பண்ணணும்னு சொன்னா, பிரம்மாண்டமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னா, நாங்க பெருசா ஒன்றும் செய்ய தேவையில்லை. அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இரண்டாவது, கருத்தாய் ஜெபிக்கணும். அதாவது என்ன செய்ய போகிறாரோ அதை உணர்ந்து ஜெபிக்கணும். மூன்றாவது காரியம், அதற்காக கிரியை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். அதாவது தேவன் சொல்லுகிறத செய்யணும். கர்த்தர் சொல்றத எவன் செய்கிறானோ அவன் தேசத்துல பெரிய காரியங்களை செய்வான். ஆமென். பாருங்க, இந்த இடத்துல நான் செஞ்சது எல்லாம் உமது வார்த்தையின்படிதான் நான் செஞ்சேன். எலியா ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். சொன்னபடி அக்கினி ஊற்றப்படுதா இல்லையா? அக்கினி ஊற்றப்படுது. கர்த்தர் உறுதிப்படுத்துறாரு, எலியா இதெல்லாம் நான் சொல்லித்தானியா நீ செஞ்ச? நீ சொன்னபடியே தேவன் அந்த காரியத்தை அக்கினியை ஊற்றி தன் ஜனத்தை ஆவிக்குரிய ரீதியில கொழுந்து விட்டு எரிய பண்றாரு. ஸ்பிரிச்சுவலா ஒரு ஃபயர், ஒரு ரிவைவல், ஒரு எழுப்புதல் இஸ்ரவேல் சந்ததிக்குள்ளானே போடப்படுது. ஆமென். நீங்க ஒரு இடத்துல பாருங்க, எலியா ஓடி போயிடுவார். எசபேலை பார்த்து பயந்து தன்னை கொல்ல போகிறாள். இந்த காரியம் நடந்த பிறகு எசபேல் சொல்லிடுவாள், என்ன, நான் நாளைக்கு இதே நேரம் என் தீர்க்கதரிசிகளை நீ கொண்ட மாதிரி உன்னை நான் கொன்றுவேன். எலியா ஓடி போயிடுவார். அந்த இடத்துல தன்னுடைய உயிரை காத்து கொள்ளும்படியா எலியா தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் எலியாவுக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாய் வைத்திருக்கிறேன் என்றார். கவனிங்க பிள்ளைகளே, எலியா ஓடி வந்துட்டாரு தன் உயிரை காப்பாத்தி கொள்றதுக்கு. பயந்து ஓடி வந்துட்டு, ஐயோ என்ன கொல்ல போறாளே. கர்த்தர் சொல்றாரு, அடே இன்னும் இஸ்ரவேல 7000 பேர் இருக்காங்கப்பா, எனக்காக எழுப்பி நிற்கிறாங்க. 7000 பேரை கர்த்தர் எழுப்பி இருந்தார். 7000 தீர்க்கதரிசிகள், 7000 மேன் ஆஃப் காட் அண்ட் வுமன் ஆஃப் காட். 7000 பேர் ஆண்கள் பெண்களா எழுப்பி நிற்கிறாங்க. எப்படி 7000 பேர் வந்தாங்க? எலியா சொல்ற, நான் ஒருத்தன் மட்டும்தான் இருந்தேன். ஆனா கர்த்தர் சொல்ல, நீ ஒருத்தன் இல்லப்பா, 7000 பேர் இப்ப நிற்கிறாங்க. பிரியமான பிள்ளைகளே, அந்த 7000 பேர் எப்படி வந்தாங்க? இன்னைக்கு இஸ்ரவேல் நெருக்கத்துக்குள்ள பஞ்சத்துக்கு இருக்கல. ஒபதியாவே ஒரு 100 பேரை தான் ஒழிச்சு வச்சிருக்கா, 100 தீர்க்கதரிசிகள். அவங்களும் அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆக்கள் இல்லை. பயந்து போய் குகைகளுக்குள் ஒளிஞ்சிருக்கிற தீர்க்கதரிசிகள் 100 பேர். ஆனா அக்கினி ஊற்றப்பட்ட பிறகு தேவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நீ பாரு, ஊற்றப்பட்டது பலிபீட அக்கினி இல்ல, அது மாத்திரம் அங்க ஊற்றப்படையில, என் ஜனமாய இஸ்ரவேல் மேலே என் அக்கினி ஊற்றப்பட்டிருக்கு. ஒரு எலியா, ஒரே ஒரு எலியாவை கொள்ளுவன்னு தான் எசபேல் வந்து ஒரு வாக்கு கொடுக்கிறாள். ஆனா தேசத்துல எசபேல் வந்து பார்க்கிறாள், ஒருத்தன் இல்ல, அங்க 7000 பேர் கர்த்தருக்காக எழும்பி நின்றாங்க. இப்ப அவள் எலியாவை தேடுவாளா இல்ல இந்த 7000 பேர் அடக்குவாளா? ஹல்லேலூயா. ஊற்றப்பட்ட அக்கினியில தேசத்தில் ஒரு பெரிய டுனாமிஸ், தேசத்தில் ஒரு பெரிய ஃபயர் ரிவைவல் உண்டாகுது. பிரியமான பிள்ளைகளே, அப்ப கவனிங்க, நெருக்கம் உண்டாக்கப்படுது தேவனுடைய வார்த்தையின்படி. அந்த நெருக்கத்தின் காலத்துல தேசம் கர்த்தருக்குள்ள அனல் மூட்டப்படுது. இன்னைக்கு நம்ம வரலாறு ஹிஸ்டரியை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, வரலாற்றில் அநேக இடத்துல எங்கெங்க எல்லாமே கர்த்தருடைய ஜனங்கள் நெருக்கப்பட்டார்களோ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையுமே அந்த நாட்கள்ல மிக பெரிய எழுப்புதலின் ஊழியங்கள் நடைபெற்றது. தேசம் நெருக்கப்பட்ட ஒவ்வொரு காலத்திலையும் கடவுளுடைய பிள்ளைகளுடைய ஊழியம் பயங்கரமா இருந்தது. இஸ்ரவேலுக்குள்ள ஜூதர்கள் கொலை செய்யப்பட்ட காலமா இருக்கலாம் சரி, அல்லது வந்துட்டு ஹிட்லருடைய நாட்களா இருக்கலாம் சரி, ரோமருடைய சாம்ராஜ்யத்தின் காலமா இருக்கலாம் சரி, அதுக்கு பிற்பட்ட ஒவ்வொரு ராஜ்யங்கள், ஒவ்வொரு கிங்டம்ஸ், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கொடுக்கப்பட்ட வேதனைகள், நெருக்கங்கள் எல்லாமே மகிமையின் ஊழியங்களாய்த்தான் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கே ஒழிய கிறிஸ்தவர்கள் அழிந்து போன வரலாறே இல்லை. ஆமேன். இவங்க நினைச்சாங்க கொலை செஞ்சுட்டா இவங்களை முடிச்சிடலாம்னு. ஆனா நெருக்கத்தான் இந்த ஜனம் வளரும்ன்றத இவங்க யாருமே அறிந்து கொள்ளல. இன்னைக்கும் உலகத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆப்பிரிக்கால, நைஜீரியால, தேசத்துல இன்னைக்கு ஸ்டில் இப்போ எவ்ரிடே கர்த்தருடைய சபைகள் நொறுக்கப்படுது, கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்தியா தேசத்துல, இலங்கை தேசத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் நெருக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்ப தேசத்துல வெளியரங்கமாக ஒரு வறட்சியின் காலம் கட்டவிழ்க்கப்படுது. அந்த வறட்சியின் காலத்துக்குள்ள, தேசம் ஒடுக்கப்படுகிற அந்த காலத்துக்குள்ள கடவுளுடைய பிள்ளைகள் உயிர்மீட்சி அடைகிறது எங்களால் இந்த வார்த்தை, இந்த கண்டஸ்ட்ல, இந்த வார்த்தையில, இந்த வேதாகமத்தை குறித்த புரிதல்ல எங்களால் சரியா அறிந்து கொள்ள முடியும். ஆமென்.
இப்ப அக்கினி ஊற்றப்படுது, அவங்க எல்லாரும் அனல் கொள்றாங்க. இப்ப எலியா ஆகாப்ப சொல்ற, நீர் போய் என்ன பண்ணும், போய் போஜனபானம், நீர் பந்தி அமரும், போஜனம் பண்ணும், போஜனபானம் எடுத்துக்கொள்ளும், தேசத்துல மழை பெய்ய போதுன்னு சொல்றார். இதுல இன்னொரு ஆழமான வெளிப்பாடு ஒன்று இருக்கு, கவனிங்க. 18ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல வார்த்தை சொல்லுது, பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போம், போஜனம் பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. For there is a sound of the rushing train. ஒரு சத்தம் கேட்குது. எலியா சொல்றாரு, ஆகாப், என் காதில் ஒரு சத்தம் கேட்குது. அது என்ன சத்தம் என்று சொன்னா, பெரிய ஒரு மழையிட இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்குதுன்னு சொல்லி எலியா சொல்றாரு. யாருக்கு? ஆகாப்புக்கு. நீங்க சொல்லுங்க, இந்த வார்த்தையை படிக்கிற இந்த இடத்துல மழையா பெஞ்சது? எந்த மழையும் பெய்யல. எல்லாம் அதே போல 3.5 வருஷம் என்ன வறட்சி இருந்ததோ அதே வறட்சி இப்பயும் அதே இடத்துல இருக்கு. ஆனா எலியா சொல்றாரு, எனக்கு பெருமழை இரைச்சல்ட சத்தம் கேட்குது. அல்லேலூயா. ஆவிக்குரிய மண்டலத்துல கர்த்தர் அடுத்தது என்ன செய்ய போகிறார் என்றத எலியா அந்த இடத்துல அறிஞ்சு கொள்றாரு. தேவன் கிரியை அறிந்து கொண்ட மனுஷனாக, ஓகே, தேவன் இப்ப மழையை கொடுக்க போறாரு, ஆகவே இந்த இடத்துல தேவ மனுஷனாகிய நான் ஒரு ஊழியத்தை பண்ண வேண்டும் என்று சொல்லி போட்டு அடுத்தடுத்த வசனங்களை படிச்சு பாருங்க. அவர் கர்மேல் பர்வதத்தில் என்ன பண்றாரு, முழங்கால் படியிட்டு தன் முழங்காலில் தன்னுடைய முகம் முட்டும்படியாக அவர் குனிந்திருந்து அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அப்படியே குனிந்திருந்து சொல்ற, ஜெபம் பண்ணிக்கொண்டே சொல்றார். ஐயா, தன்னை வேலைக்காரன் பார்த்து சொல்றான், டே கெதியா போய்ப்பார், வானத்தில் என்ன தெரியுது? அவர் சொல்ற, எதுவுமே தெரியல. திரும்பி மறுபடியும் 7 முறை போய்ப்பார். 7வது முறை பார்த்துட்டு சொல்றார், என்ன? ஒரு உள்ளங்கை அளவான மேகம் தெரியுது, மழையும் மேகம் தெரியுது. உடனே கர்த்தர் அந்த வார்த்தையை நிரூபிக்கிறதையும், ஆண்டவர் சொன்னபடி அந்த இடத்துல மழையை அவர் பெய்ய பண்ணுகிறதையும் எங்களால் இந்த இடத்துல பார்க்க முடியும். வார்த்தை சொல்லுது, அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. எப்ப பெருமழை உண்டாகுது? 7 தடவை வேலைக்காரன் போய் பார்த்த பிறகு ஒரு சின்ன மேகம் தெரியுது, உள்ளங்கை அளவு மேகம். அதுக்கு பிறகு ஒரு கொஞ்ச நேரத்துல அநேக மேகங்கள் உண்டாகி வானம் கருத்து ஒரு பெரிய மழை பெய்யுது. இப்ப சத்தம் வருமா இல்லையா? இப்ப கட்டாயம் சத்தம் வரும், பெருமழை இரைச்சலின் சத்தம். ஆனா இதெல்லாம் நடக்க முதல் கீசோன் ஆத்துல பாகாவுடைய தீர்க்கதரிசிகளை வெட்டி கொலை செஞ்சு தூக்கி போட்டுட்டு ஆகாப்ப பார்த்து சொல்றாரு எலியா, என் காதுல பெருமழை இரைச்சலின் சத்தம் கேட்குது, நீர் போய் போஜனபானம் பண்ணும், அந்த டைமுக்குள்ள நான் ஜெபம் பண்ண போகிறேன். அப்ப எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியா 2 தடவை ஜெபம் பண்றாரு, அநேக இடத்துல ஜெபிக்கிறாரு. எக்ஸாக்டா அந்த டைம் லைன்ல அந்த கால பகுதியில தேவனுடைய கிரியை அறிந்தவராக 2 தடவை ஜெபிக்கிறார். இதுதான் யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல வார்த்தை சொல்லுது. 2 ஜெபம், கருத்தாய் ஜெபித்த ஜெபம். என்னவா? எலியா தேசத்தில் மழை பெய்யாதபடிக்கு அவர் ஜெபம் பண்ணினார். மழை பெய்யல, 3 வருஷம் 6 மாத கால பகுதி தேசத்தில் எந்த மழையும் பெய்யல. மறுபடியும் ஜெபம் பண்ணினார், ஜெபித்தார், மழை பெய்தது, பூமி தன் பலனை கொடுத்தது. ஆமென். அப்ப நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்ட ஜெபங்களா இருக்கணும்னு சொன்ன, earnestly பிரேயரா, அதாவது கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபங்களாய் இருக்க வேண்டும். பிள்ளைகளே, கருத்தாய் ஜெபிக்கிறான்டா என்ன? கர்த்தர் அடுத்தது என்ன செய்ய போறாரு தேசத்துல, அத நாங்க ஏற்கனவே உறவுல இருந்து அறிந்து கொள்கிற பிள்ளைகளாக தேவ சமூகத்துல முழங்கால் படியிட வேண்டும். அது ஆசீர்வாதமான காரியமா இருக்கலாம் சரி, அல்லது தீமையான காரியமா இருக்கலாம் சரி. ஒருவேளை இன்றைக்கு தேசத்துல கர்த்தர் சில நெருக்கத்தின் காலத்தை கொண்டு வர போறாரு, அவர் செய்ய போறாருன்னு சொன்னா நீ உடனே முழங்கால் ஆண்டவர் நடக்கக்கூடாதுன்னு ஜெபிக்கிறவங்க நிப்பாட்டு. ஏன் அதை தேவன் கொண்டு வராரு? அதை முதலாவது நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதுல இன்டென்ஷன் என்ன, அதுல இண்டீட் என்ன, அதை அறிஞ்சு கொண்டாத்தான் அந்த காலத்துல உள்ள தேவனுடைய சித்தத்துக்குரிய ஊழியத்தை என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். அப்படி இல்லாட்டிக்கு உறவே இல்லை. ஆனா ஜெபிக்கணும் ஆசைப்பட்டா என்ன, இந்த நியூஸ்ல பாக்குற காரியத்தையும் யாரும் சொல்ற ரிப்போர்ட்டை கேட்டு சோசியல் மீடியால போற காரியத்தை பார்த்து தான் என்ன பண்ணுவோம், இதுக்கு ஜெபம் பண்ணுவோம்னு நீங்க ஜெபிப்பீங்க. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை அப்படி அழைக்கவில்லை, கருத்தாய் ஜெபிக்க அழைத்திருக்கிறார். என்ன, அவருடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். எனக்கு அருமையான
கர்த்தருடைய ஜனமே கருத்தாய் ஜெபம் பண்ண வேண்டும். அவருடைய சித்தத்தை இருதயத்தை புரிந்து நாம் ஜெபிக்க வேண்டும். மழை பெய்யாதபடி ஜெபித்தார், மழை பெய்யல. மறுபடியும் மழை பெய்யணும்னு ஜெபிக்கிறாரு, மழை பெய்தது, பூமி தன் பலனை கொடுத்தது. இந்த எல்லா சந்தர்ப்பத்திலையுமே எலியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கொண்டே இருந்தார். என்ன? ஆண்டவரே, நான் இது எல்லாவற்றையும் உமது வாக்கின்படியே நான் செய்தேன். அவர் சொன்னதை அவர் அங்க செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்முடைய தேசத்துல அநேக ஆசீர்வாதங்கள், நன்மைகள், விடுதலைகள் வரணும்னு நாம ஜெபிக்கிறோம். ஓப்பனா ஒரு காரியம் சொல்லவா, இன்னைக்கு எல்லாம் பாவத்துல நிரம்பி போயிருக்கிறான். இன்னைக்கு தேசத்துல ஆசீர்வாதம் வரணும்னு நம்ம ஜெபிக்கிறோம். அப்ப தேசம் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டுன்னு சொன்னா, இன்னைக்கு 2000 ரூபாய்க்கு குடிக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்துல இருந்தவன் என்ன செய்வான்? 4000 ரூபாய்க்கு குடிப்பான். ஒரு கிழமையில 3 நாள் பாவம் செய்கிறவன் ஒரு கிழமையில 5 நாள் பாவம் செய்வான். யோசிச்சு பாருங்க. ஒரு மாசத்துல அவன் ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்துக்காக 20,000 ரூபாய் செலவழிக்கிறான்னு சொன்னா, அதே ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமா இருந்தா 50,000 ரூபாய் செலவழிப்பான். அப்ப எங்கட தேசம் கட்டாயம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்னைக்கு இஸ்ரவேலுக்குள்ள ஒரு மழை பெய்யுது. எதுக்கு பிறகு பெய்யுதுன்னு சொன்னா, ஒரு கர்த்தருடைய ஜனங்கள் உயிர்மீழ்ச்சி அடைந்த பிற்பாடு, தேசத்துல இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தெய்வம் என்று நிரூபிக்கப்பட்ட பிற்பாடு, கள்ள தீர்க்கதரிசிகள் அழிக்கப்பட்ட பிற்பாடு, தேசம் சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு, 7000 பேர் கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பின பிற்பாடுதான் அந்த மழை பெய்யுது. ஹல்லேலூயா. பிறகு எலியா தப்பி ஓடும் பொழுது உயிரைக்காக்க ஓடைகளை கர்த்தர் சொல்றாரு, இப்ப 7000 பேர் இருக்காங்க இஸ்ரவேல்ல. என்ன அந்த டைம்ல இல்ல, அந்த அக்கினி ஊற்றப்பட்ட அந்த கணத்திலே 7000 பேர் கர்த்தருக்கு எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க வைராக்கியமா. இது எல்லாம் நடந்த பிறகுதான் பிசிக்கலா தேசம் ஆசீர்வதிக்கப்படுது. மழை பெய்தது, பூமி தன்னுடைய பலனை கொடுத்தது. அப்ப இந்த தேசம், நம்முடைய தேசம் பிசிக்கலா ஒரு ப்ராஸ்பரிட்டிய, ஒரு செழிப்பை பார்க்கறதுக்கு முதல் எனக்கு அருமையான பிள்ளைகளே, ஸ்பிரிச்சுவலா ஒரு உயிர்மீழ்ச்சி, ஒரு ப்ராஸ்பரிட்டியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டி, ஆவிக்குரிய செழிப்பு, ஆவிக்குரிய உயிர்மீழ்ச்சி, ஆவிக்குரிய பலன், ஆவிக்குரிய சுத்திகரிப்பு உண்டான பிறகுதான் நம்முடைய தேசம் பிசிக்கலி அது ப்ராஸ்பரிட்டியை, செழிப்பை, ஆசீர்வாதத்தை பார்க்கும். இன்னைக்கு நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வெளியரங்கமான ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிறத விட அதிகமாக நாங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்களோட தேசம் ஆவிக்குரிய ரீதியில் அது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒரு ஆவிக்குரிய மழைய, ஸ்பிரிச்சுவல் ரஷ்ஷிங் ட்ரெயினை எங்களோட தேசத்தில், அந்த ட்ரைனிங், அந்த மழை எங்களோட தேசத்தில் அடித்து பொழியட்டும் ஆண்டவரே. அதுக்காக ஜெபிங்க. சபைகள் உயிர்மீழ்ச்சி அடையணும். அநேக சபைகள் மந்தத்துக்குள், அநேக சபைகள் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாம, அநேக சபைகள் இந்த காலத்துக்குரிய தேவ திட்டத்தின் ஊழியத்தை பண்ணாம பின்மாற்றம் அடைந்து போயிருக்கிறாங்க. அநேக ஊழியோடைய வாழ்க்கையில பாவங்கள் காணப்படுது. அநேக விசுவாச பிள்ளைகள் உலகத்து மயப்படுத்தப்பட்டு போயிருக்கிறாங்க. அந்த நாட்கள்ல சபை உலகத்துக்குள்ள போய் உலகத்தை கலக்கி கொண்டிருந்தது. ஆனா இன்னைக்கு உலகம் சபைக்குள்ள சபையை கலக்கி கொண்டிருக்கு. அப்ப இந்த நாட்கள்ல கடவுளுடைய பிள்ளைகள் உயிர்மீழ்ச்சி அடைய வேண்டும். 4ஆம் புத்தகத்துல வார்த்தை சொல்றது, என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு என்னுடைய முகத்தை தேடட்டும், என் பிள்ளைங்க எனக்குள்ள அனல் கொள்ளட்டும், அப்ப நான் ஒட்டுமொத்த தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றார். அப்போ நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்ப முதலாவது நெருக்கம், 2வது நெருக்கத்தின் காலத்துல கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகிற உயிர்மீழ்ச்சி, ஆவிக்குரிய எழுப்புதல், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு. அதுக்கு பிறகுதான் 3வது காரியம் என்ன? பிசிக்கல் பிளஸ்ஸிங், வெளியரங்கமான ஆசீர்வாதம். பிள்ளைகளே, ஒரு மனம் திரும்புதல் தேசத்துக்குள்ள வராம நம்ம தேசம் ஆசீர்வதிக்கப்படுமா இருந்தா, தொடர்ந்து பாவத்தின் உச்சக்கட்டம் தான் பெருகுமே ஒழிய தேசம் நன்மைய, தேசம் சேமத்தை பார்க்காது. நன்மையா இல்ல, சாபத்தை தான் பார்க்கும். ரிப்பண்டன்ஸ் இல்லாம, மனம் திரும்புதல் இல்லாம வருகிற சகல ஆசீர்வாதங்களும் அது சாபம். மனம் திரும்புதலோடு தேசத்துல ஒரு சுத்திகரிப்பு வந்த பிறகு கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிப்பாரா இருந்தால், பிள்ளைகளே, அந்த ஆசீர்வாதமே மெய்யான தேவனிடத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யமா இருக்கிறது. கர்த்தருடைய ஐஸ்வர்யமா இருக்கு. ஆமென். அவருடைய ஐஸ்வர்யம் நம்முடைய தேசத்துக்குள்ள வரணும் என்று சொன்னா, நம்முடைய தேசத்தை மனம் திரும்புதலுக்குள்ள எடுத்துக்கொண்டு போற ஊழியத்தை நாங்கள் பண்ண வேண்டும்.
அன்றைக்கு எலியா பண்ணின மாதிரி சகலத்தை அவருடைய சித்தப்படி அவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு கரத்தின் கிரியைகளை அறிந்து அவர் ஒரு ஊழியத்தை பண்றார். அவன் நான் இந்த வார்த்தைகளை கொண்டு நான் உங்களை பலப்படுத்துகிறேன். கருத்தாய் ஜெபிக்கிற பிள்ளைகளாய், சித்தத்தை அறிந்து செயல்படுகிற ஊழியக்காரர்களாக, தேவ மனுஷனாக, தேவ மனுஷியாக நீங்கள் பலப்பட வேண்டும், நீங்கள் செயல்பட வேண்டும் பிள்ளைகளே. நான் எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடிக்கொள்வோமா? கேட்ட வார்த்தைக்காக நான் உங்களுக்கான ஜெபம் பண்ண போகிறேன். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். இந்த வீடியோ நீங்க பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா இருக்கிற இடத்திலே நீங்க அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. அன்புள்ள தகப்பனே, எங்களுடைய பிள்ளைகளை கருத்தாய் ஜெபிக்க வைப்பீராக. உங்களுடைய சித்தத்தை அறிந்து புரிந்து கொண்டு உங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே நிதானிக்கிறவர்கள் உங்களுடைய அன்பின் கிரிகைகளை, கரத்தின் கிரிகைகளை, வல்லமைகளின் கிரிகைகளை, இந்த காலத்துக்குரிய உம்மது கரத்தின் கிரிகைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி ஓடுகிற ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருத்தும்படியாய், நீ நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள், பிசாசின் அந்தகாரங்கள், கட்டுக்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய பிள்ளைகளை விட்டு, எங்கள் ஜனத்தை விட்டு வெளியேறுவதாக. இந்த நாட்கள்ல, இந்த கடைசி காலத்துல சபைகளை நீர் உயிர்மூச்சு அடைய பண்ணுவீராக. சபைகளை பலப்படுத்துவீராக. சபைகளை பரிசுத்தப்படுத்துவீராக. ஒரு ஆவிக்குரிய உயிர்மூச்சு ஊற்றப்பட்ட பிற்பாடு, ஆவிக்குரிய ஒரு பிளஸ்ஸிங்ஸ் ஆசீர்வாதம் கொண்டு வரப்பட்ட பிற்பாடு ஆண்டவரே வெளியரங்கமான ஒரு மழை அடித்து பொழிந்த தேசத்தின் மேல, அப்படிப்பட்ட காலத்தை எங்க தேசங்கள் மேல நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக நாங்க எப்படிப்பட்ட எர்னஸ்ட்லி பிரேயர், கருத்தாய் ஜெபிக்க வேண்டிய ஜெபங்களை ஜெபிக்கணுமோ அந்த பாதையில எங்களை ஞானத்தை போதித்து நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உறவுக்குள்ளையும் பிதாவை உமக்குள்ளான ஐக்கியத்துக்குள்ளையும் உம்முடைய பிள்ளையை நாங்கள் வைத்து மனதார ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபித்து ஜெபங்கக்குறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுதுமே தேவ சமாதானமும் கிருபை நன்மையும் உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆளட்டும். ஷாலோம். Great the chasm that lay between us, how high the mountain I could not climb. In desperation I turned to heaven and spoke your name into the night. Then through the darkness your loving kindness tore through the shadows of my soul. The work is finished, the end is written. Jesus Christ, my